சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் ஒவ்வொரு பண் எடுத்து அதை எப்படி பாடுவது, உதாரணத்துக்கு சுத்தாங்கமாகவும் எப்படி பாடுவது என்பதை பார்த்து வருகின்றோம். அந்த அமைப்பில் மருது சிவகுமார் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்து இந்த வாரம் இந்தளம் என்ற பண் எப்படி சுத்தாங்கமாக பாடுவது என்பதை பாடி காட்டுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான்கு துதியோடு நிகழ்ச்சியை தொடங்கலாம். திருச்சிற்றம்பலம். சைவத்தில் மேற் சமயம் வேறு இல்லை, சைவத்தில் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தில் மேல் தெய்வமில்லைனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் உய்வை தரச் செய்த தேவாரமும் உய்வை தரச் செய்த திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே, நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, எம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் பெருமான் திருவடிகளுக்கும் நால்வர் பெருமக்கள் மற்றும் திருமறை ஆசிரியர்கள், எமது குருநாதர்கள் அனைவருடைய திருவடிகளையும் மனமேல் மழமொழி மெய்களாலே வணங்கி என்னை வழிநடத்தி தொடங்குகின்றோம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை எனும் தலைப்பிலே நந்தமர்வரன் அறக்கட்டளையின் மூலமாக அம்மையார் சிவலாவண்யா அம்மா அவர்கள் எடுத்துள்ள இந்த முயற்சியானது பெருமளவில் அனைத்து நாடுகளுக்கும் சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் இதில் கையாளப்படுகின்ற பண்களை ஆராய்ந்து அதில் எவ்வாறு நாம் பாராயண முறை, இசையாக பாடும் பன்முறை, அடுத்து சுத்தாங்கமாக பாடும் முறை ஆகியவைகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே தற்போது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பண்ணானது இந்தளப்பண். இந்த இந்தோளப்பண்ணை பற்றி நாம் சிந்திப்போம். இதில் எவ்வாறு பாடல்கள் அமைந்துள்ளது என்பதையும், திருவாரி அமுதனார் நமக்கு 9ஆம் திருமுறையில் அருளி செய்துள்ள இந்த இந்தளப்பண்ணில் அமைந்த படிகத்தையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக ஆசிரியர் பற்றிய குறிப்பாக நாம் அறிய வேண்டுமானால், திருவாரி அமுதனார் அவர்கள் திருவாலி என்னும் பகுதி மயிலாடுதுறை, சீர்காழி மற்றும் காவிரி பூம்பட்டினம், திருக்கடவுர்
அந்த பகுதிகளில் உள்ளவருக்கு அனைவரும் அறிந்திருக்கலாம். அந்த தலத்தை திருவாலி என்பது சிறந்த வைணவ தலமாகவும் உள்ளது. இந்த திருவாலியில் அந்தணர் குலத்தில் அவதரித்தவர் நமது திருவாலி அமுதனார். 4 வேதங்களையும் கற்றுத் தேர்ந்தவர். இசையோடு பாடுவது மட்டுமல்லாமல் தம்முடைய பாடல்களை உருக்கமாக பாடும் நிலையும் அவரிடம் உள்ளது. ஒரு பக்தர் எவ்வாறு உருக்கமாக பாடினால் இறையை எளிதில் அடைய முடியும் என்பதற்கு உதாரணமாக இவரது பாடல்கள் அமைந்துள்ளன. முதலாம் ராஜராஜ சோழனுடைய அந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்று கருதப்படுகின்றது. நூற்றாண்டு சரியாக கணக்கிடப்படவில்லை. எனவே ஆசிரியர் பற்ற குறிப்பு அவ்வாறாக தெரிகின்றது. அடுத்ததாக நாம் இந்த பண்ணை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்தளப்பண் என்பது இந்தோளகம் எனும் ராகமாகவும் கருதப்படுகிறது. தற்போது அதனுடைய வடிவமாக நாம் பாடிக்கொண்டிருப்பது இந்தோளப்பண் என்றாலே மாயாமாளரோட ராகம். இந்த மாயாமாளரோட ராகமானது ஒரு தாய் ராகம் மற்றும் கர்நாடக சங்கீதம் நாம் பயிலும் போது அடிப்படை ராகமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பது இந்த மாயாமாளரோடு. இதற்குரிய ஸ்வரங்கள் ஆரோகணம் அவரோகணமாக சரி க ம ப த நீ த சா நீ த ப ம க ரி ச. இவ்வாறாக ஆரோசை அவரோசை என்று தமிழ் நமது பழந்தமிழில் இது குறிப்பிடுவார். ஆரோகணம் அவரோகணம் என்று தற்போது வழங்கப்படுகின்றது. இந்த ராகமானது மேளகர்த்த 72 மேளகர்த்தா ராகங்களில் இது 15வது ராகமாக அமைந்துள்ளது. இதில் நிறைய இறையை பற்றிய நிறைய கீர்த்தனைகள், தமிழ் கீர்த்தனைகள் நிறைய அமைந்துள்ளது. நமக்கு பண்களாக அமைந்துள்ளதிலே இந்தோளப்பண் என்று அறியப்பட்டு தற்போது மாயாமாள உள்ளத்தில் பாடிக்கொண்டிருக்கின்றோம். திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையிலே இந்த இந்தளப்பண்ணில் அருளி செய்துள்ளார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலில் வித்தாப்பரைசூடி என்று பாடக்கூடிய பதிகமே இந்தளப்பண்ணில் அமைந்துள்ளது. எனவே மேலும் இந்த பண்ணிலே பண்களுக்கெல்லாம் முதலாவதாக அடிப்படையாக அமைந்தது நமது காரைக்கால் அம்மையார் அவர்கள். முதலில் பாடிய பதிகமே முதல் நட்டப்பாடை, 2ஆவதாக இந்தளப்பண்ணில் அமைந்த 2 பதிகங்கள் அருளி செய்துள்ளார்கள். நமக்கு பழங்கால பன்முறையில் அமைந்த முதல் பதிகங்களே அம்மையாருடைய பதிகங்கள் தான் என்பதை நாம் அறியலாம். அந்த வகையிலே அம்மையார் 2வது பதிகமும் இந்த இந்தளப்பண்ணில் அமைந்துள்ளது. அதோடு நாம் இன்று திருவாலி அமுதனார் அருளி செய்த திருவிசைப்பாவில் அமைந்துள்ள பதிகம் அல்லாய் பகலாய் என்று தொடங்கும் பதிகம், ஒரு பதிகம் மட்டும் நமக்கு திருவிசாப்பில் கிடைத்துள்ளது. அதையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக நமக்கு முதலில் பண்ணமைப்பை முறையில் ஏற்படுத்தி கொடுத்த அம்மையாருடைய பாடலை முதலில் தொடங்கினால் அது சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே காரைக்கால் அம்மையார் அருளி செய்த திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் 2வது பதிகமாக அமைந்துள்ள இந்தளப்பண்ணில் அமைந்த பாடலை நாம் சிந்திக்கிறோம். திருச்சிற்றம்பலம். ராகம் மாயாமாளர்களை, தாளம் ஆதி. எட்டே இலகம் ஈகை சூரை, எட்டே இலவம் ஈகை சூரை, காரை படந்தெங்கும், எட்டே இலவம் ஈகை சூரை, காரை படந்தெங்கும், சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி, சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி, சோந்த குடக்கௌவ, சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி,
தோந்த கூடர் கௌவ பட்ட பிணங்கள் பரந்த காட்டில் பட்ட பிணங்கள் பரந்த காட்டில் பறை போல் விழிகள் பட்ட பிணங்கள் பரந்த காட்டில் பறை போல் விழிகள் கொட்ட முடவம் கூடி பாடு ஆ ஆ ஆ கொட்ட முழவம் கூடி பாட குழகல் ஆடுமே கொட்ட முழவம் கூடி பாட உலகம் ஆடுமே அம்மையார் அருள் செய்தனுடைய நோக்கம் இறைவன் அறிந்ததே. இருப்பினும் இது இடுகாட்டில் பாடப்பட்ட பதிகங்களாக அறியப்படுகின்றது. இந்த ராகத்துக்குரிய மாயாமாள அவர்களுடைய ராகத்துக்குரிய முக்கியமான ஒரு குணமே உயிர்ப்பை ஊட்டக்கூடிய ராகம். மாயாமாளகுலை என்பது உயிர்ப்பை உண்டு பண்ணக்கூடிய ராகங்களாக அமைந்துள்ளது இந்த மாயாமாளகுலை. அந்த வகையில் தான் ஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் இந்திரப்பள்ளியில் அருள் செய்த திருநாவுக்கரசு நாயனார் ஆகியோர் அருளிய பதிகங்கள் அனைத்தும் உயிர் கூட்டக்கூடியவதாக அமைந்துள்ளது என்பதை நாம் அறிய முடிகின்றது. தற்போது இந்த பாடலை சுத்தாங்கமாக இசைப்போம். திருச்சிற்றம்பலம். எட்டி இரவும் ஈகை சூரை எட்டி இரவும் ஈகை சூரை காரை படந்து எங்கும் காரை படந்து எங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சோர்ந்த குடல் கவ்வ எட்டி இரவும் ஈகை சூரை காரை படந்து எங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சோர்ந்த குடர் கௌவ பட்ட பிணங்கள் பரந்த காட்டில் பட்ட பிணங்கள் பரந்த காட்டில் பறை போல் விழிகள் கொட்ட பேய்கள் பறை போல் விழிகள் பேய் கொட்ட முடவம் கொட்ட பேய் கொட்ட முழவம் கூலி பாட உலகன் ஆடுமே கூலி பாட உலகன் ஆடுமே உலகம் கொட்ட கூலி பாட உலகம் ஆடுமே. சிற்றம்பலம். அடுத்ததாக நாம் சிந்திக்க இருப்பது திருஞான சம்பந்த பெருமான்
திருமல்கள் தலத்திலே விடம் தீண்டி இறந்து போன வணிகனுடைய உடலை உயிர்ப்பித்து அவன் உடம்போக்காக வந்த அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு பெருவாழ்வை வழங்கியதாக பெரிய புராணம் நமக்கு கூறுகின்றது. அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் திருமருகல் பதில் அருளி செய்த இந்தளர் பண்ணில் அமைந்த மாயாமாளவுல ராகத்தில் பாடல் முதற் பாடலும் நிறைவு பாடலும் பாடி சுத்தாங்கமாக இசைக்கப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம். சடையாயினுமால் சடையாயினுமால் சரண்யேனுமால் சடையாய் எனுமால் சரண்யேனுமால் விடையாயினுமால் விடையாயினுமால் பெருவா விழுமால் சடையாய் எனுமால் சரண்டி எனுமால் விடையாயினுமால் பெருவா விழுமால் மடையார் புகழை மடையார் புகழை மலரும் மருகள் மடையார் புகழை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவளுள் நீதி உடையாய் தகுமோ இவளுள் நீதி வயஞானம் வல்லார் மருகல் பெருமான் வயஞானம் வல்லார் மருகல் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடிவிழ்கிறார் உயர் ஞானம் உணர்ந்து அடிவிழ்கிறார் இயர் ஞான சம்பந்தன பாடல் வல்லாறு இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியன் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழி வியன் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழி திருச்சிற்றம்பலம். சடையாய் எனுமால் இந்த பதிகம் தற்போது சுத்தாங்கமாக சடையாய் எனுமால் சரணி எனுமால் சடையாய் எனுமால் சரணி எனுமால் விடையாயெனுமால் வெறுவாயா விழுமால் சடையாயெனுமால் சரண்யெனுமால் விடையாயெனுமால் விடுமான் மடையார் புகழை மலரும் மருகல் உடையாய் மடையார் புகழை புகழை மலரும் மருகல் உடையாய் தகுமோ மருகல் உடையாய் தகுமோ இவள் உள்மெலி மடையார் புகழை
மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே இவ்வாறாக இந்த பதிகத்தில் அமைந்துள்ளது. ஞானசம்பந்தர் பெருமான் மடையில் நீர்வளம் பெருகி, வயலில் நீர்வளம் பெருகி, மடையார் குவளை மலர்கள் மலர்ந்து அங்கு அரும்பக்கூடிய வளத்தில் உடையவனே இறைவனே, இந்த மலர் எவ்வாறு வாடாமல் இருக்குமோ அதை போல இந்த பெண்ணின் மனதும் வாடாமல் அவருக்கு அருளை செய்வாயாக என்று இந்த பதிகத்தில் அருளியதற்கு உருக்கமாக இந்த உயிரூட்டம் தருவதாக அமைந்தது இந்த ராகமும் கண்ணமைப்பு. அடுத்ததாக நாம் அப்பர் பெருமான் அப்பூதியடிகளின் மூத்த புதல்வர், மூத்த நாவுக்கரசு, பெரிய திருநாவுக்கரசு நாயனாருக்கு வாழை பொறுத்து வாழை இலை அறிந்து வருவதற்காக சென்ற அவர் அரவம் தேண்டி இறந்துவிடவே அந்த மூத்த திருநாவுக்கரசை உயிர்ப்பிக்கும் விதமாக விந்தளப்பணி அருள் செய்துள்ளார். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய அந்த 4ஆம் திருமுறை பாடலிலிருந்து அந்த முதற் பாடல் இசைக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். ஒன்று கொல்லாம் அவர் சிந்தை உயர்வரி ஒன்று கொல்லாம் அவர் சிந்தை உயர்வரி ஒன்று கொல்லாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொல்லாம் அவர் சிந்தை உயர்வரி ஒன்று போலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று போலாம் ஈடு வெள்தலை கையது ஒன்று போலாம் ஈடு வெள்தலை கையது ஒன்று போலாமவர் ஊர்வது தானி ஒன்று போலாம் அவர் ஊர்வது தானி இவ்வாறு 4ஆம் திருமுறையில் எந்தளப்பண்ணில் மாயாமாளர்கள் ராகத்தில் அருளி செய்துள்ளார்கள். இந்த 4 சீர்கள் தான் ஒரு வரியிலும் 4 சீர்கள் இருந்தாலும் கூட ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமுத்து சுவாமிகள் ஆகியோர் அருளி செய்தது எவ்வாறு பதங்கள் அமைந்துள்ளன, எவ்வாறு பொருள் பொதிந்து உள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் அவர் என்று நமக்கு இசைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர் ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர் ஒன்று கொலாம் இடு வெள்தலை கையது ஒன்று கொலாம் இடு வெள்தலை கையது ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே
ஒன்று போல அவர் ஊர்வதுதானே இவ்வாறாக நாம் தொடக்கத்தில் சொன்னது போல எவ்வாறு நாம் பண்ணாங்கத்தில் ஆரம்பிக்கின்றோமோ அதை போலவே முதற் சொல் தொடங்கி முதற் பதம் தொடங்கி பாட வேண்டும். அதாவது மாயாமாடுகளோ ராகமானது மிகவும் எளிமையான ராகம். ஆரோகணம் அவரோகணம் ஆகியவற்றை நன்றாக மனது கொண்டோமானால் இந்த ராகத்தை அழகாக பாடவும் சிரமமில்லாமல் பாடக்கூடிய ராகமாகவும் இது அமைந்துள்ளது. நாம் அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளை செய்த பதிகங்களில் இருந்து பார்ப்போம். முதல் பதிகமாக பெருமானை ஆட்கொண்ட பதிகமாக இது அமைந்தது. பித்தாபரிசூரி பதிகம். முதலாவதாக அதை சிந்தித்து அடுத்து இன்னொரு பதிகம் கூட நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுறையில் பாட இருக்கின்றோம். முதலாவதாக பித்தாபரிசூரி. திருச்சிற்றம்பலம். ராகம் மாயாமாளர்களை, தாளம் ரூபகம். திருச்சிற்றம்பலம். பித்தா பிறை சூடி பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளாயத்தால் மறவாதே. எத்தான் மறவாதே நினைக்கின்றே மனத்துணை. எத்தான் மறவாதே நினைக்கின்றே மனத்துணை. தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்கோர் அருள் கூரையுள் வைத்தாய். பெண்ணை தென்பால் வெண்ணை நல்கோர் அருள் கூரையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலானி. அத்தா உனக்கு ஆளாயினி அல்லே எனலானி. பித்தாபரிசூடி பாடல் நாம் பலமுறை கேட்டிருக்கின்றோம். இந்த இந்தளப்பண்ணிலில் பெருமான் முதலாவதாக அருளி செய்வதற்கு காரணம், அதாவது கையிலையிலிருந்து பூமிக்கு வந்து இங்கு திருத்தொண்டு செய்வதற்காக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அறியாதவராக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை இறைவன் நேரடியாக காட்சி கொடுத்தும் அவரை அறிய முடியாதவராக இருந்தார் என்பது பெரிய புராணம் நமக்கு கூறுகின்றது. அந்த வகையிலே இறைவனை உணர முடியாதவராக இருந்து திருமணம் நடைபெறும் பொழுது தம்மை தடுத்து ஆட்கொண்ட நிலையை உணராமல் அவர் பிதற்றிய போது இறைவன் அவருக்கு நேராக காட்சி கொடுத்து திருவண்ணூர் அழைத்து சென்று அங்கு காட்சி கொடுத்ததும் அப்போதுதான் உணர்கின்றார். இதனை தனது மறுபிறப்பாகவே கருதியிருப்பார் என்று நினைக்கின்றேன். எனவே இந்த பண்ணில் இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார் நாம் ஓய்வு பெறுவதற்காக. நாமும் பிறந்து இறந்து பலவாறு இந்த பிறவி பிணியிலே உழந்து கொண்டிருக்கின்றோம். நம்பியாரூரர் கையிலையிலிருந்து வந்து இங்கு திருப்பதிகங்கள் பாடி ஓய்வு பெற்று மீண்டும் கையிலை அடைந்தார். எனவே நாமும் அவருடைய திருமுறைகளை ஓதி
பிறவி பயன் பெரும் பொருட்டு நமக்கு இந்த இந்தளப்பண்ணிலே இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார்கள். இது மீண்டும் உயிரூட்டம் தருவதாக அமைந்துள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த வகையிலே இந்த பதிகத்தை தற்போது சுத்தானமாக பாடுவோம். பித்தா பிறை சூடி பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அருளாளா. எத்தான் மரபாதி நினைக்கின்றேன் மனத்து. எத்தால் மரபாதே நினைக்கின்றேன் மனத்து. உன்னை உன்னை மரபாதே நினைக்கின்றேன். உன்னை மரபாதே நினைக்கின்றேன் மனத்து. உன்னை மனத்து உன்னை வைத்தாய். மனத்து உன்னை வைத்தாய். பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா. பெண்ணை தென்பால் வைத்தாய். பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா. அருள்துறையுள் அத்தா. வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா. உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. அத்தா வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா. உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. சிற்றம்பலம். சுந்தரமுத்து சுவாமிகள் தேவாரத்தில் நாம் அடுத்ததாக திரு ஓணகாந்தன் களி எனும் தலத்திலே அருளி செய்த ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு. திருச்சிற்றம்பலம். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுத்தானேயும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுத்தானேயும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுத்தார் கையில் காணவில்லை கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தொழு நல்லார். கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தொழு நல்லால். ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி
ஐவர்கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேனுக்கு ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேனுக்கு பொய்யுமாறொன்று அருளி செய்யீர். உய்யுமாறுந்து அருளி செய்கீர் போனகாந்தன் தடியுளீரே. உய்யுமாறுந்து அருளி செய்கீர் போனகாந்தன் தடியுளீரே. பொன்வேண்டி நிறைய பதிகங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்திருந்தாலும் இந்த பதிகங்கள் மிகவும் உருக்கமாக அமைந்துள்ளது இந்தளப்பணியில். நம்பியாரூரர் அதிகபட்சம் அருளி செய்துள்ள பதிகங்கள் என்றால் அது இறைவனுக்கே உகந்ததாக கருதப்படுகின்ற தக்கீசு பள்ளியர் அருளி செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இறைவர் ஆட்கொண்ட போது இந்தளப்பள்ளி அருளி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு தற்போது சுத்தாங்கமாக நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் நித்தல் பூசனை நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தொழுது உய்யின் நல்லால் கடலடி தொழுது உய்யின் நல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்டகாடி ஆழ்குடிப்பட்டு அழுந்து வேனுக்கு ஐவர் கொண்டிங்கு ஆட்டகாடி ஆழ்குடிப்பட்டு அழுந்து வேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர். ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர். ஓணகாந்தல் தளியுளீரே ஓணகாந்தல் தளியுளீரே ஐவர் கொண்டிங்கு ஆட்டகாடி ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர். ஓணகாந்தன் தளியுளீரே. ஏ சிற்றம்பலம். இவ்வாறாக இந்த பண்கள் நமக்கு நம்முடைய உள்ள கிடக்கிய இறைவனிடத்தில் கொண்டு செலுத்துவதற்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருப்பது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த வகையிலே பன்முறை தவறாமல் இந்த பதிகங்களை நாம் ஓத வேண்டும் என்பதை ஓதுவார் அனைவர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அதுவும் ஒரு காரணம். இறைவனுடைய திருவடியையும் அவர் திருவருளையும் நாம் எளிதில் பெறுவதற்கு பன்முறையிலேயே ஓத வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம்.
தற்போது நமது 9ஆம் திருமுறை திருவாலி அமுதனார் அருளி செய்த அல்லாய் பகலாய் என்ற பதிகத்தை தற்போது சிந்தனை செய்வோம். அந்த பாடலை தற்போது நாம் பார்க்கலாம். முதலாவதாக அந்த பதிகத்தினுடைய பாடலை முதலில் வாசிப்போம். திருச்சிற்றம்பலம். அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆரா அமுதமாய் கல்லால் நிழலாய் கையிலை மலையாய் காண அருள் என்று கல்லால் நிழலாய் கையிலை மலையாய் காண அருள் என்று பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு செல்வாய் மதிலில் தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே. செல்வாய் மதிலில் தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே. இந்த பதிகத்தினுடைய 2வது பாடல் அதிக இடங்களில் நாம் பாட கேட்டிருக்கின்றோம். அண்ணனடையார். அண்ணனடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல்வியற்கு இட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிதன் ஆடுமே. மின்னின் இடையாள் உமையாள் காண விகிதன் ஆடுமே. நிறைவு பாடல். வானோர் பணிய மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும் வானோர் பணிய மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும் தேனார் பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானே. தேனார் பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானே. தூ நான் மறையான் அமுதவாலி சொன்ன தமிழ் மாலை. தூ நான் மறையான் அமுதவாலி சொன்ன தமிழ் மாலை. பானேர் பாடல் 10ம் பாட பாவம் நாசமே. பானேர் பாடல் 10ம் பாட பாவம் நாசமே. முதலில் பாராயண முறையில் முதலில் பாடி அடுத்து பண்ணாங்கமாக பாடி பின் சுத்தாங்கமாக பாடுவோம். முதலாவதாக பயிற்சி செய்யும் முகமாக முதலில் பாடுவோம். அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆறாமுதமாய். அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆரா அமுதமாய். கல்லால் நிழலாய் கையிலை மலையாய் காண அருளென்று. கல்லால் நிழலாய் கையிலை மலையாய் காண அருளென்று. பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு
பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு செல்வாய் மதிலில் தில்லைக்கு அருளி தேவன் நாடுமே. செல்வாய் மதிலில் தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே. நிறைவு பாடல். வானோர் பணிக மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும். வானோர் பணிக மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும். தேனார் பொழில் சூழ்கில்லை மல்கு சிற்றம்பலத்தானை. தேனார் பொழில் சூழ்கில்லை மல்கு சிற்றம்பலத்தானை. தூணான் மறையான் அமுதவாலி சொன்ன தமிழ் மாலை. தூணான் மறையான் அமுதவாலி சொன்ன தமிழ் மாலை. பானே பாடல் பத்தும் பாட பாவம் நாசனே. பானே பாடல் பத்தும் பாட பாவம் நாசனே. சிற்றம்பலம். தற்போது பாராயண முறையிலே நாம் தற்போது இதை பாடியிருக்கின்றோம். அடுத்து இதை பண்ணாகமாக பாடுவது இந்த இந்தளப்பண் மாயாமாளகோளம். தாளம் ஆதிதாளத்தில் நாம் தற்போது பாடுவோம். சிற்றம்பலம். அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள். பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு. பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு. செல்வாய் மதிலில் செல்வாய் மதிலில் தில்லைக்கு அருளி. செல்வாய் மதிலில் தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே. செல்வாய் மதிலில் தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே. நிறைவு பாடல். வானோர் பணிய மண்ணோர் ஏத்த. வானோர் பணிய மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும். வானோர் பணிய மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும். தேனார் பொழில் சூழ் தில்லை மல்கு. தேனார் பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானே. தேனார் பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானே. தூணான் மறையான் தூணான் மறையான் அமுதவாரி. தூணான் மறையான் அமுதவாரி சொன்ன தமிழ் மாலை. தூணான் மறையான் அமுதவாரி சொன்ன தமிழ் மாலை. பானே பாடல் பானே பாடல்
பத்தும் பாட பானே பாடல் பத்தும் பாட பாவம் நாசமே பானே பாடல் பத்தும் பாட பாவம் நாசமே ஏ திருச்சிற்றம்பலம். முதற் பாடல் தற்போது சுத்தாங்கமாக நாம் பாடுவோம். அல்லாயி பகலாயி அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆரா அமுதமாய் ஆரா அமுதமாய் அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆரா அமுதமாய் ஆரா அமுதமாய் கல்லால் நிழலாய் கையிலை மலையாய் கல்லால் நிழலாய் கையிலை மலையாய் காண அருள் என்று காண அருள் என்று கையிலை மலையாய் காண அருள் என்று பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு செல்வாய் மதிலில் தில்லைக்கு அருளி செல்வாய் மதிலில் தில்லைக்கு அருளி தேவல் நாடுமே தில்லைக்கு அருளி தேவல் நாடுமே செல்வாய் மதிலில் தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே. இரண்டாவது பாடல். அன்னநடையார் அமுத மொழியார் அன்னநடையார் அமுத மொழியார் அவர்கள் பயில் தில்லை தில்லை தென்னல் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் 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 தன்னுள் தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் வியக்கு இட்டு பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் வியக்கு இட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண மின்னின் இடையாள் உமையாள் காண விகிதம் ஆடுமே
விகிதல் ஆடுமே பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் வியற்கு இட்டு மின்னில் இடையாள் மயாள் காண விகிதம் ஆடுமே விகிதல் ஆடுமே. நிறைவு பாடல். வானோர் பணிய மண்ணோர் ஏத்த வானோர் பணிய மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும் தேனார் பொழில் சூழ் தில்லை நடமாடும் தில்லை நடமாடும் தேனார் பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானை வானோர் பணிய மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும் தேனார் பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானை சிற்றம்பலத்தானை தூணான் மறையான் அமுதவாதி சொன்ன தமிழ் மாலை தமிழ் மாலை தூணான் மறையான் அமுதவாதி சொன்ன தமிழ் மாலை பானீர் பாடல் பத்தும் பாட பானீர் பாடல் பத்தும் பாட பாவம் நாசனி பத்தும் பாட பானீர் பாடல் பத்தும் பாட பாவம் நாசமே. அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆரா அமுதமாய் கல்லால் நிழலாய் கயிலை மலையாய் காணருள் என்று பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு செல்வாய் மதிலில் தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே தேவன் ஆடுமே. வானோர் பணிய மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும் தேனார் பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானை சிற்றம்பலத்தானை தூணான் மறையான் அமுதவாதி சொன்ன தமிழ் மாலை பூனார் மறையான் அமுதவாதி சொன்ன தமிழ் மாலை பானீர் பாடல் பத்தும் பாட பாவம் நாசனி பூனான் மறையான் அமுதவாதி சொன்ன தமிழ் மாலை பானீர் பாடல் பத்தும் பாட பாவம் நாசனி பானீர் பாடல் பத்தும் பாட பாவம் நாசனி. திருச்சிற்றம்பலம். இதுகாரும் நாம் இந்த இந்தளப்பண்டிலே ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், நம்பியாரூரர் மற்றும்
பேயார் என்னும் காரைக்கால் அம்மையார் அருளி செய்த பதிகங்களிலிருந்து இந்த இந்தளப்பண்ணில் மாயாமாளர்களோட ராகத்தில் பதிகங்கள் எவ்வாறு கையாளப்பட்டுள்ளது, நாம் எவ்வாறு அதனை பயிர வேண்டும் என்பதை சிந்தித்தோம். இந்த இனிய அமைவிற்கு ஏற்பாடு செய்திருந்த நந்தவர்வுடன் அறக்கட்டளையின் அம்மையார் சிவலாவண்யா அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை உரித்தாக்கி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் அனைவரும் இதனை கேட்டு பயன்பெற வேண்டுமா அன்புடன் வேண்டுகின்றோம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாயி கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.